ஹாய் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை புறநகர் பேருந்து நிலையம், சென்னை மப்சூல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அஃபிஷியலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேர் அதிகபூர்வமாக புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஆனாலும் காமனாக நம்ம கூப்பிட்றது என்ன, கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 37 ஏக்கர் பரப்பளவில் இது கட்டப்பட்டு இருக்குது. ஆசியாவிலே 2வது மிகப்பெரியதாகும். இதுக்கு ஐஎஸ்ஓ 9001 2000 தர சான்றிதழும் இந்த பேருந்து நிலையத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இது லோக்கல் பஸ் ஸ்டாண்டு, சிட்டிக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு, சிட்டி பீச்சுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு, பீச்சு, சேப்பாக்கம், டி நகர், வல்சர்வாக்கம், பூந்தமல்லி. ஸோ இந்த மாதிரி போகிற வண்டிங்கள்லாம் இங்கே லோக்கல் ப்ராட்வே, மவுண்ட் ரோடு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் நிறைய ஏரியாவுக்கு எல்லா ஏரியாவுக்கும் சென்னையிலேருந்து இங்கே பஸ்ஸஸ் இருக்குது. 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது இங்கே. இது லோக்கல் பஸ்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா 37 ஏக்கர் டோட்டலாக கட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது பாருங்க, ஆட்டோ ஸ்டாண்டு, பார்க்கிங் ஏரியா உள்ளே இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா வெயிட்டிங் ரூம் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப தான் இப்போ 1 ஹவர் இருக்குது பஸ் வர்றதுக்கு அப்படின்னா. ஸோ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ரூமு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது டோட்டல் 103 கோடி ரூபாய் செலவில் 2002 அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் டாக்டர் அம்மா ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஓகே. ஸோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே சமயத்தில் 270 பேருந்துகள் ஒரே சமயத்தில் போகும் வரும். நாளொன்றுக்கு 2000 பேருந்துகளையும் 2 லட்சம் பயணிகளையும் கையாளும் திறன் கொண்டது இந்த பேருந்து நிலையம். ஸோ இந்த பேருந்து நிலையம் சென்னை மெட்ரோ இருக்கை பெட்டிகள் பணிமனை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த பேருந்து இருக்குல்ல, இது பக்கமே சென்னை மெட்ரோ இருக்கை பெட்டிகளை பணிமனையை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதன் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இருந்துச்சு 1.5 ஏக்கர் பரப்பளவில் ப்ராட்வே முனையம் அங்கே இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர கன்ஜெஷன். அதனால் புதுசாக இங்கே இந்த பேருந்து நிலையம் 2002 டாக்டர் புரட்சி தலைவர் அம்மாவால் திறந்து வைக்கப்பட்டது. ஸோ இதுங்க பார்த்திங்கன்னா 6 நடைமேடுகளும் 180 பேருந்து நிறுத்துமிடங்களும் உள்ளன. இல்லை 180 பேருந்துகள் அட் எ டைம் நிறுத்தலாம். ஸோ நாளொன்றுக்கு 3000 பேருந்துகளும் 2,50,000 பயணிகளும் பயன்படுத்துகின்றனர். அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான இது இருக்கும். நடைமேடை ஒன்றில் காஞ்சிபுரம், செய்யாறு, புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், நெய்வேலி, திண்டிவனம், திருக்கோயிலூர் இங்கே போகிற வண்டிங்களும், ஜெயங்கொண்டம், பெங்களூர் போகிற வண்டிங்களும், நடைமேடை 2ல் ஆரணி, போரூர், புதுச்சேரி, மாமல்லபுரம், கல்பாக்கம், திருவண்ணாமலை, வந்தவாசி, போரூர் இங்கே போகிறோம். நடைமேடை 3ல் ஆற்காடு, சித்தூர், வேலூர், குடியாத்தம், பேரணம்பட்டு, ஆம்பூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர் போகிற வண்டிகளும், நடைமேடை 4 வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், கும்பகோணம், மயிலாடுதுறை, கோயம்புத்தூர், ஊட்டி, ஈரோடு, திருப்பூர் வண்டிகளும், நடைமேடை 5ல் மதுரை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பரமக்குடி, காரைக்குடி, தேவக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, திருப்பத்தூர், பொன்மராவதி, சிவகங்கை, காரைக்குடி, தஞ்சாவூர், கும்பகோணம் போகிற வண்டிகளும், நடைமேடை 6ல் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், துறையூர், கரூர், பள்ளிப்பட்டி, தாராபுரம், பொள்ளாச்சி, தாராபுரம், திண்டுக்கல், அப்புறம் பாபநாசம், திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் போகிற வண்டிகளும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நடைமேடையில் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது தெரியும்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ. பாய்.